வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மாங்காய் அறுவடை செய்கிறோம். இது வந்து நார் மாங்காய், அப்படியே வீட்டுக்கு பின்பக்கம் இருக்குது. நிறைய காய்க்கும். இங்கே ஒரு மரம் இருக்குது, இங்கே ஒரு மரம் இருக்குது. போன வருஷமும் ஏகப்பட்ட பழம் எடுத்தோம். போய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இப்படி தான் பிடிக்கணும், கீழே விடாமல் அந்த பேக்கை போட்டு அப்படியே பிடிச்சி எடுத்துருவாங்க. நம்ம ஈரப்பழக்கா பறிச்சோம்ல, அப்போ வந்தவங்க தான் இன்னைக்கு மாங்காய் பறிக்க வந்திருக்காங்க. இந்த மரத்தில் கூட இருக்கு. இந்த காய் பறிக்க வந்திருக்கிறாரே, இவர் பயங்கர திறமைசாலி. எப்படிப்பட்ட உயரமான மரமாக இருந்தாலும் அதில் ஏறி காய்களெல்லாம் பறிச்சிடுவார். ஒரு கிளைக்கும் தாவி தாவி குதித்து எடுக்கிறாரு. அறுவடை பார்த்திங்கன்னா எப்படி கொத்தோட வச்சிடும். நல்ல வாசனை அடிக்குது, மாங்காய் வாசனை. மாங்காய் பறிக்க போன இடத்துல வாழைப்பூ ஒன்று இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் சமையலுக்கு. இந்த பூ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மற்ற பெரிய வாழை வந்து கசப்பு. கழுவிட்டு ஒரு பழத்தை நான் வெட்டி காட்டுறேன். இது ரொம்ப பழுக்கக்கூடாது, ரொம்ப பழுத்தா புழு வந்துடும். அதனால் இந்த மாதிரி தான் வெட்டி சாப்பிடணும். கத்தியோடு வந்துட்டோம் ரெடியா. இங்கே பாருங்கள், நல்லா பழுத்திருக்குதா? பார்க்க உங்களுக்கு வந்து பழுக்காத மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து பழுத்திருக்குது. பாருங்க, ஆஹா எப்படி சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா நார்மலாக இனிப்பாக இருக்கும். கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு புளிப்பு இனிப்போட நல்லா. ரொம்ப பழுத்தா கொல கொலன்னு இருக்கும், புழு வந்துடும். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு பேக் முடிஞ்சிச்சு, இது மாதிரி இன்னொரு பேக் வரும். இதுதான் கட்டிக்குவாங்க, அவ்வளோதான். இந்த வருஷத்துக்கான மாங்காய் ஒரு மரத்து மாங்காய். கொஞ்ச நாள் முன்னாடி நான் கோழி குஞ்சு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து இன்குபேட்டரில் இருக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு போட்டிருந்தால அதே கோழி தான் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. 40 நாள் இருக்கும், நல்லா வெயிட் வந்திருக்குது பாருங்கள். இப்படி தான். இதுக்கப்புறம் கடைக்கு ஏற்றிடுவாங்க. இந்த மரம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரொம்ப பழைய மரம், மாமரம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். என்னோடய மாமியார் கல்யாணம் ஆகிட்டு வரும்போதே இந்த மரம் பெருசாக தான் இருந்துச்சான். இப்போ வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெரிய மரம் அந்த மாமரம். ராக்ஸி வா. சாப்பிடு சாப்பிடு. குட் கேர்ள் ராக்ஸி. இங்கே பாரு, போட்டிருக்கு. எடுங்க முட்டையை பாரு. எங்க இதுதான் அவங்களுக்கு வந்து முட்டை போடுற இடம். நல்லா இருட்டாக இருக்கும் தானே. அவ்வளோதான் மக்களே, நாளைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ, பாய்.